ஒவ்வொரு குறள்லையும் அதிகாரம் 67, 68, 69 இப்படி ஒவ்வொன்றா போட்டுட்ருக்கேன். ஒரு அதிகாரத்துலேயும் அவ்வளோ அர்த்தங்கள் இருக்குது. அந்த அதிகாரத்துக்கு ஒரு விளக்கம் இருக்குது. அந்த விளக்கத்தில் பார்த்திங்கன்னா இதை பற்றி தான் இதில் இந்த அதிகாரத்தில் இருக்கும், இந்த பற்றி தான் அதிகாரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குழந்தைகளுக்கு சும்மாவாவது உக்காந்து ஒரு ரீட் பண்ணி அதோட விளக்கத்தையும் சொல்லி கொடுங்க. அதில் நிறைய விஷயம் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. ஒரு முறையாவது படித்து பாருங்கள். வாரம் ஒரு 3 திருக்குறள் குழந்தைங்களுக்கு விளக்கம் சொல்லி கொடுங்க. ஓகே, தேங்க்யூ. அதிகாரம் 71 குறிப்பறிதல். குறள் 701. கூறாமை நோக்கி குறிப்பறிவான் எஞ்ஞான்றும் மாறா நீர் வையக்கு அணி. கூறாமை நோக்கி குறிப்பறிவான் எஞ்ஞான்றும் மாறா நீர் வையக்கு அணி. விளக்கம்: ஒருவன் நினைப்பதை அவன் சொல்லாமலேயே முகத்தை பார்த்து அறிபவன் எப்பொழுதும் கடல் சூழ்ந்த உலகத்தவர்க்கு ஒரு அணியாவான். அதிகாரம் 71 குறிப்பறிதல். குறள் 702. ஐயப்படா அது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடொப்ப கொளல். ஐயப்படா அது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடொப்ப கொளல். விளக்கம்: ஒருவனது மனதில் உள்ளதை ஐயப்படாமல் அறிய வல்லவனை தெய்வத்துக்கு சமமாக மதிக்க வேண்டும். அதிகாரம் 71 குறிப்பறிதல். குறள் 703. குறிப்பிற் குறிப்புணர் வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் கொளல். குறிப்பிற் குறிப்புணர் வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் கொளல். விளக்கம்: குறிப்பினால் மனதில் உள்ள கருத்தை அறியும் தன்மையுடையவரை அரசர் தமது உறுப்புகளுள் யாதொன்றை கொடுத்தாயினும் தமக்கு துணையாக கொள்ளுதல் வேண்டும். குறிப்பறிதல். அதிகாரம் 71 குறள் 704. குறித்தது கூறாமை கொள்வாரோ டேனை உறுப்போ ரணையாரால் வேறு. குறித்தது கூறாமை கொள்வாரோ டேனை உறுப்போ ரணையரால் வேறு. விளக்கம்: ஒருவன் மனதில் நினைத்ததை அவன் சொல்லாமலே அறிய வல்லவனோடு அவ்வாறு அறிய மாட்டாதவர் உறுப்பால் ஒத்திருப்பினும் அறிவால் வேறுபட்டவர் ஆவர். அதிகாரம் 71 குறிப்பறிதல். குறள் 705. குறிப்பிற் குறிப்புணரா வாயின் உறுப்பினுள் என்ன பயத்தவோ கண். குறிப்பிற் குறிப்புணரா வாயின் உறுப்பினுள் என்ன பயத்தவோ கண். விளக்கம்: குறித்ததை காணவல்ல கண்கள் பிறர் குறிப்பினை அறியவில்லையாயின் ஒருவனுக்கு அவற்றால் என்ன பயன். குறிப்பறிதல். அதிகாரம் 71 குறள் 706. அடுத்தது காட்டும் பளிங்கு போல நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம். அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம். விளக்கம்: தன்னை அடுத்து பொருளை அப்படியே திருப்பி காட்டும் பளிங்கு போல ஒருவன் மனத்தில் இருப்பதை அவன் முகம் காட்டும். அதிகாரம் 71 குறிப்பறிதல். குறள் 707. முகத்தின் முதுக்குறைந்து உண்டோ உவப்பினும் காயினும் தான் முந்துரும். முகத்தின் முதுக்குறைந்து உண்டோ உவப்பினும் காயினும் தான் முந்துரும். விளக்கம்: ஒருவன் விருப்பம் கொண்டாலும் வெறுப்பு அடைந்தாலும் முகம் அதனை மலர்ந்தும் சுருங்கியும் காட்டும். அந்த முகம் போல அறிவு மிக்கது வேறு உண்டோ. அதிகாரம் 71 குறிப்பறிதல். குறள் 708. முகம் நோக்கி நிற்க அமையும் அகம் நோக்கி உற்ற துணர்வார் பெறின். முகம் நோக்கி நிற்க அமையும் அகம் நோக்கி உற்ற துணர்வார் பெறின். விளக்கம்: மனத்தில் நிகழ்வதை குறிப்பால் உணர்ந்து நேர்ந்த துன்பத்தை தீர்ப்பாரை பெற்றால் அவர் முகத்தை பார்த்து நிற்றலே துன்பத்தை ஒழிப்பதற்கு போதுமானது.
அதிகாரம் 71 குறிப்பறிதல். குறள் 709. பகைமையும் கேண்மையும் கண்ணுரைக்கும் கண்ணின் வகைமை உணர்வார் பெறின். பகைமையும் கேண்மையும் கண்ணுரைக்கும் கண்ணின் வகையை உணர்வார் பெறின். வகைமை உணர்வார் பெறின். விளக்கம். கண்களின் குறிப்பு வகைகளை அறிய வல்லவரை பெற்றால் பிறர் மனத்தில் உள்ள பகைத்தன்மையையும் நட்புத்தன்மையையும் அவர்கள் கண்களே தெரிவித்துவிடும். அதிகாரம் 71 குறிப்பறிதல். குறள் 710. நுண்ணியும் என்பார் அளக்குங்கோல் காணுங்கால் கண்ணல்லது இல்லை பிற. நுண்ணியும் என்பார் அளக்குங்கோல் காணுங்கால் கண்ணல்லது இல்லை பிற. விளக்கம். நுட்பமான அறிவுடைய அமைச்சர் அரசனது கருத்தை அளக்கும் கோலாவது அவனது கண்களே அன்றி வேறு இல்லை.